அது ஒரு முதிய யானை. அந்த யானை பல நாட்களா அந்த ஆழமான குழிக்குள்ள சிக்கிக்கிச்சு. அப்படியே விட்டிருந்தா அது இறந்திருக்கும். வனத்துறையினர், பொதுமக்கள், வன அலுவலர்கள், மருத்துவ குழுவினர் அனைவரும் சேர்ந்து அந்த உயிரை காப்பாத்தி வனத்துக்குள்ள பத்திரமா அனுப்பி இருக்கிறாங்க. அது எங்க நடந்திருக்கு? இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். கோவை மாவட்டம் குப்பனூர் பகுதியில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள அந்த பகுதியில் குமார் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்து சேற்று பகுதியில் அந்த யானை சிக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு முதிய யானை என்பதால் பல மணி நேரமாக போராடி பார்த்த அந்த யானை மிகவும் சோர்வுற்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்திருக்கிறது. பெண் ஒருவர் இதனை பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்து பார்வையிட்ட அவர்கள் கிரேன் மூலமாக அந்த யானையை மீட்க போராடினர். வெளியே கொண்டு வந்த போதும் அந்த யானையால் நிற்க முடியவில்லை. அது மிகவும் பலகீனமாக இருந்தது. அதற்கு தினந்தோறும் பல பழ வகைகளை கொடுத்து மருத்துவ உதவிகளையும் வழங்கி நீர்ச்சத்து பானங்களை வழங்கி அதனை மெல்ல மெல்ல தேற்றினர். இருந்தாலும் அதனால் கிரேன் உதவியின்றி தானாகவே நிற்க முடியவில்லை. பல நாட்களாக அதற்கு உணவளித்த வனத்துறை அதிகாரிகள், மருத்துவ குழுவினர் அதனை தேற்றி அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுவித்திருக்கிறார்கள். அது சந்தோஷமாக தனது குடும்பத்தை தேடி பயணமாகி இருக்கிறது. யானையை மீட்டிருக்கும் அந்த பொதுமக்களுக்கும், வனத்துறை அதிகாரிகளுக்கும், மருத்துவ குழுவினருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.